உனக்கு எதிரி நான் தான். நீ என்ன மட்டும் தான் பார்க்கணும். உன்னை போட்டு மிதிக்க போகிறதும் நான் தான். முறை நீ. பேச பார்ப்போம். என்ன பேசுவா பேச. ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி தானே? நீ வேடிக்கை இருக்கு உனக்கு. நான் பார்க்கத்தான் போறேன், நீ அழத்தான் போறா, இது நடக்கத்தான் போகுது. கொஞ்ச நேரம் போரு, பார்ப்போம், குடும்பத்தோட பார்ப்போம். நல்லா பாரு. இல்லை நீ அவ்வளோ பெரிய தைரியசாலியா, பலசாலியா? இங்கேருந்து வெளியே போக முடியுமா உன்னால? பார்ப்போம். முடிஞ்சா போயான் பார்ப்போம், உன் திறமையை பார்ப்போம், வெளியே போ பார்ப்போம். நான் யாருன்னு அப்போ காட்டுறேன், வெளியே போ பார்ப்போம், எலும்பு பார்ப்போம். நீ வெளியே போ பார்ப்போம், உன்னால் முடிதான்னு பார்ப்போம். நீ எப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கா தெரியுங்களா? உன்னை சுக்கு சுக்கா நொறுக்கி ஒவ்வொரு எலும்பா நொறுக்கி நான் தானே, நான் முடிவு பார்க்கலாம். உன் முடிவா எங்க முடிவான்னு பார்க்கலாம். பார்ப்போம். பார்க்கத்தானே போறேன். குடு உன் தொண்டை குழியிலேயே மிதிச்சு உன்னை இந்த இடத்துல எனக்கு பஸ் உன் தொண்டை குழியிலேயே மிதிச்சு உன்னை இன்னைக்கு பஸ்பமாக்கலன்னா பாரு. பார்ப்போம். உன்னை விட எத்தனை பேரை பார்த்துட்டு இங்க உட்கார்ந்துருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என்ன பார்த்தாச்சு இல்ல, அன்னைக்கு இருக்குல்ல உனக்கு வேடிக்கை. பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஆகி நீ எந்த கோட்டைக்குள்ள வந்திருக்கேன்னு என்ன உன்னால கண்டுபிடிக்க முடியல. பாரு, வேடிக்கையை பாரு. நம்பி வந்திருக்கான் பாத்தியா? நம்பி வந்ததுனால தான் நீங்க உட்கார்ந்துருக்கா. ஏதாவது பண்ணிடலாம் நீ நினைக்காத. உன் பரம்பரையாலே என்ன முடியாது. எவ்வளவு கத்தனமோ கத்திக்க, தொண்டை குழியில போட்டு மிதிக்கும் போது தெரியும். காத்திரு. நான் தான் எத்தனை வருஷம்னாலும் காத்திருப்பேன் ஒன்னா மாதிரி ஆளை பிடிக்கிறதுக்கு. இருக்கேன், பார்க்கலாம் நீயா நானு. அப்ப தெரியும் இப்படிப்பட்ட வண்டியா வந்து மாட்டணும்னு. பார்க்கத்தான் போறேன். என்ன நீ பார்க்கணும்? ஒன்ன பாக்குறது ரெண்டாவது. எப்படி கோட்டைங்கிறது நீ தெரிஞ்சுக்கோ. பாரு, இரு கொஞ்ச நேரம் போடு.
தருவியா தரமாட்டியா? இறக்கம் உள்ளவனா நீ படுவாவி. எனக்கு இறக்கமும் கிடையாது, நான் நல்லவனும் கிடையாது, படுபாவியோட மோசமானவன். தண்ணி கொடுக்காத நீயா நல்லவன்? நான் தான் நல்லவன் இல்லைன்னு சொன்னானே. உனக்கு எப்படி நான் தண்ணி தர முடியும்? பாவி, படுபாவி. வெறும் பாவி அல்ல, படுபாவி. கொண்டா. காய் இதெல்லாம் தெரியலையா? நீங்களாம் எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கீங்களா? என்ன பேர்? பேய்கள் அவ்வளோ எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்களாமே. போன திருப்பி ஒரு பேய் சொல்லிச்சே. ஐயா இன்னும் தொண்டைக்குழியில் போட்டு மிதிக்க வேண்டியிருக்கு. தண்ணி தரவலாம். தண்ணி நான் தாரேன்னு சொல்லும்போது நீ வாங்களே. யாருக்கு காய் தெரியுதா? என்னது? யாருக்கு காய் தெரியுமா? ஒன்றும் இல்லை, உனக்கு தான் காயுது, அவளுக்கு இல்லை. இந்த பொம்மாத்து வேற யார்ட்டையும் பண்ணு. காய்கிறது நீ தான். உன் உடம்பு, இந்த உடம்பை தேர்ந்தெடுக்கல அவளுக்கு கிடையாது. நீ நினச்சிக்கிடுவா அவளுக்குன்னு. தண்டனை ஃபுல்லாக உனக்கு தான். நீ தான் அந்த குடும்பத்துக்கார நம்புவான். நான் ஒன்றுமே எத்தனை பேரை விரட்டியிருக்கேன். ஒன்றா ரெண்டா? பேச மாட்டேன். பேசாத நீ தான் சொன்ன, அப்புறம் அதை மட்டும் சொல்லுங்க. மரியாதை இல்லாதவர்களுக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை. அன்பா பண்பா மரியாதையாக பேசினா கொடுக்கலாம். கொண்டாவா? நீ அவ்வளோ பெரிய ஆளா? நான் தண்ணி தர்ற அளவுக்கு? நீ அவ்வளோ பெரிய ஆளுன்னா பூமியிலேருந்து தண்ணியை வர சொல்லு, அதை எடுத்து குடி. நான் பெரிய ஆள் தான்ப்பா. உனக்கு தண்ணி தர்ற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. நான் தெய்வங்களுக்கு கொடுப்பேன், மனிதர்களுக்கு கொடுப்பேன். உன்ன மாதிரி சண்டாக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். உன்கிட்ட வாங்க தான் செய்வேன். நீ வேணா ஒரு சொம்பு தண்ணி தரேன், ஒரு 5 கிலோ தங்கம் தான். எனக்கு இல்லாததாவா தருவியோ? ஏன்ட்டு எங்க இருக்கு தங்கம்? அங்க நான் கேட்டு வாங்கன்னு அவசியம் இல்லையே. அங்க தானா தந்துக்கிட்டே இல்லை இருக்காங்க. ஓண்ட கேட்டு வாங்கலாம், அங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை. கேட்காம அள்ளி அள்ளி தர்ற தெய்வத்தை உட்கார வச்சுருக்கேன். கேட்டு வாங்கணும்னு அவசியமே கிடையாது. தான் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது எல்லாம் அவளுக்கு தெரியும். நீ சொல்லி நான் கேட்கணுமோ? சுண்டக்கா உனக்கு இருக்குன்னு காட்டி பேசாத. இப்போ தான் நீ பேசுனா, பிறகு பேசாதங்க. என் குரலை கேட்க உனக்கு ஆசை இல்லையா? பேசாத. அப்போ தண்ணி வேண்டாமா? நான் தரும்போது நீ குடிக்கலல்ல? கல்லணா? என்ன கல்லை? எதை கல்லை எடுக்கிற கல்லை? இதெல்லாம் சொன்னால் அடி விழுமப்பா. என்ன எப்படி சொல்லியிருக்கா? கல்லைன்னு சொல்லியிருக்கா, கொடும்பாவின்னு சொல்லியிருக்கா, இல்லை படுபாவி என்ன? சரி, இதுக்கும் இருக்கு இன்னைக்கு. வட்டி முதல் தருவாவே. நீ வேணா பாரு, இது சொன்னதுக்கெல்லாம் கெஞ்சுவா பாரு, மன்னிச்சிருங்கப்பா பாரு. சொல்லி சொல்லி அடி விழுமே. என்ன அடிக்கவே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ளேயே தொண்டை வத்திட்ட உனக்கு. விடிய விடிய இப்படியே பேசிகிட்டு இருப்பேன் தண்ணி குடிக்காம. எனக்கு என்ன தெரியும், நான் ஊரை ஆனால் நான் பார்த்தாலே நீ கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான். எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நான் அப்பாவி. உனக்கு தெரிஞ்சது சொல்லித்தாயா, நானாக கற்றுக்கிட்டு தானே. அப்போ உனக்கு தெரியுது நான் ஊரை காக்கிறவன். என்னென்ன ஊரை காக்கிறவன் இல்லை, நம்பி வந்த பிள்ளைகளை காக்கிறவன். ஊரை காக்கிறது என் வேலை கிடையாது. இந்த கோட்டையை நம்பி வந்த பிள்ளைகளை காக்கிறவன். கன்னி தெய்வங்களை நம்பி வர்றவங்களை காக்கிறவன். ஊரை காக்கிற எனக்கு உனக்கு தண்ணி தர்றதுக்கு நேரம் இல்லையே. நான் தரும்போது நீ குடிக்கல, நான் தந்தேன்ல. தண்ணி வேணுமான்னு கேட்டேன். சரி, அவங்கள சொல்ல சொல்லி தரேன். நான் கேட்கக்கூடாது, எனக்கு ஒன்றே விடுவேன்.
நீ கேளு, அவங்க தர சொன்னால் நான் தரேன். அதான் கரெக்டுன்னு சொல்லிட்டாரு. கேட்டுச்சா? பேசுகிற கேட்குதா? 2 பேர் இருக்கிறே இல்லையா? தண்ணி கொடுக்க சொல்லுங்க. 2 இல்லை, நல்லா பாரு. உன்னால கண்டே பிடிக்க முடியாது. இங்க 2 தானே சொன்னா. நான் சொல்றத வச்சு நீ நம்பாத. எனக்கு தண்ணி தருவியா? நீ நல்லா பாரு, அங்கே எத்தனை இருக்கான்னு தெரியும். பாரு, பார்க்கண்டாமா? நீ அங்கே பேசாமல் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. முடிவு எடுக்கக்கூடியவங்க அவங்க. எடுக்க சொல்லு. நான் எங்கே சொல்ல, நீ கூப்பிடு. அவங்க நான் இப்போ பேசக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டைம் ஆகும் நான் வர்றதுக்குன்னு சொல்கிறேன். ஓஹோ. உனக்கு என்ன இங்கே வேலை? நான் உன்னை பார்க்கண்டாமா? ஏன் பார்க்கணும்? உன்கிட்ட பேச வேண்டாமா? பேசணும். எனக்கு உன்னை பிடிச்சிருக்க. நீ தான் எல்லாரையும் பிடிப்பா, நான் உன்னை பிடிக்க. பிடிக்கல எனக்கு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு பிடிக்காது, ஆனா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கல, நீ பேசாத. நான் பேசுவேன். தண்ணி கொண்டா. தர முடியாது. அப்போ 2 இளநீ வெட்டிட்டு வா. இளநீ உனக்கு நான் வெட்டிட்டு வரணுமா? அவ்வளவு பெரிய இளநீ பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. இளநீ தராது. தொட்டு இல்லை, தொட்டு. நீ கேட்டா சும்மா தருவாங்களே. பணம் கொடுக்காம எவன் தருவான்? தருவான், கேட்டு பாரு. நான் கேட்டாவா? ஓட விரட்டி போடுவாங்க. துட்டு இருந்தா கொண்டான்னு சொல்லி விரட்டி போடுவாங்க. கேட்டு பாரு. யார்கிட்ட கேட்க? உனக்கு தான் நிறைய ஆள் உண்டு. ஆள் இருக்கோ? ஆமா. ஃபோன் அடிச்சா இளநீ வந்துருமோ? வரும். 2 போதுமா? ஆமா, போதும். போதுமோ? இங்க நிறைய ஆட்கள் இருக்கா, அவங்களுக்குலாம் அதுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? அவங்களுக்கு கொடுக்கணும். நான் ஏன் உனக்கு தரணும்னா? நீ தானே வச்சிருக்கா. ஏன்ட்ட என்ன இருக்கு? எல்லாரும் நீ தானே வச்சிருக்கா. ஒன்றும் இல்லைப்பா. இளநீ வாங்க துட்டு இல்லை. நீ துட்டு தான் நான் வாங்கிட்டு வரேன். சரி, நீ துட்டு தந்தா வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. நீ பணம் தந்தா வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொல்கிறாங்க. நீ வேணா பணம் தான் வாங்கிட்டு வரேன். சரி, அப்படிதான் சொல்கிறேன். உன்கிட்ட பேச மாட்டேங்காங்களோ? ஏன் பேச மாட்டேங்காங்க? எதுக்கு பேச மாட்டேங்காங்க? நீ கேளு. நீ அவகிட்ட பேசவே இல்லையாமே. ஐயே, என்ன அடிக்கவே ஆரம்பிக்கல. தொண்டெல்லாம் வத்தி போச்சு. தண்ணி தருவியா, தர மாட்டியா? தண்ணி தரணும்னா நீ அவங்ககிட்ட தான் கேட்கணும். அவங்க சொன்னாதான் நான் தர முடியும். கேட்க மாட்டியோ? அப்புறம் ஏன் ஏன்டா கேட்கா? சரி, நீ ஏன்டா பேசாதான்னு சொன்னாங்க, நான் பேசலை. என்னாச்சு திடீர்னு? நல்லா தானே பேசிட்டு இருந்தா. தண்ணி தருவியா, தர மாட்டியா? அடிக்க எவ்வளோ? யார் அடிக்கா? ஐயே, சரி, இன்னைக்கு அடி உறுதி. தண்ணி குடிச்சிட்டு ஓடிக்கலான்னு பாக்கியோ? எவ்வளோ விவரமானாளா? அப்பப்போ மிதி உழுதம்மா. ஆனால் எவ்வளோ அடி வாங்கினாலும் சிரிக்கியே. ஒரு படத்தில் ஒருத்தன் சொல்லுவான், அடிவேலா நான் எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்க வேண்ட மாதிரி வாங்கிட்டு இருக்கா நீ. ரொம்ப நல்லவனா இருக்கியே. நீ நல்ல பேயா கெட்ட பேயா? முதல்ல அதை சொல்லு. சரி, தண்ணி தரலான்னு நினச்சேன். பதில் சொல்லாதனால உனக்கு தண்ணி கிடையாது. ஜெனிமா, அந்த பார்சல் எடுத்து வை. அதை எடுத்துருமா. இது பரிதாப பார்வையா இல்லை கோப பார்வையா?
ஒன்று தான் நான் ஒன்றும் செய்ய முடியாத, என்னால் ஒன்றை பிடிக்கயா முடியும்? நீ தான் பெரிய ஆளாச்சே, நீ தானப்பா சொன்னா. எனக்கு கொஞ்ச நேரம் கழித்து தெரியும் இந்த சிறுவன் யார் என்று. படு, வேறு என்ன செய்ய? அதில் தான் படுத்து உருளணும், வேறு என்ன செய்ய? நீ கூப்பிடாமல் அங்கே ஆள் சத்தம் தர மாட்டாங்க, குரல் கேட்காது. நான் பைத்தியாரம் ஒருத்தவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ நினச்சிட்டு இருக்கா வேடிக்கை என்னமோ தான் இருக்குது. அப்படி படு. நீ அழுது கூப்பிட்டாலும் சரி, கூப்பாடு வச்சாலும் சரி, இங்கே உண்மையை பேசுகிறா மட்டும்தான் தப்பிக்க முடியும். நீங்கள் இங்கே நடிச்சிட்டு இந்த பிள்ளை உடம்பு போட்டு போயிட்டு ரெண்டாவது வந்துடலான்னு மட்டும் கனவுலையும் நினைக்காத. என்ன கத்துனானியா? எத்தனை பேரை பார்த்துருப்போம் உன்ன மாதிரி கத்துறவங்கள. பிடிச்சிட்டாங்க. என்ன பிடிக்கலையா? சொல்லுதேன்ட்ட உன்னை பிடிக்கல. இல்லை இதெல்லாம் வந்து எப்படி ஆன்மா கெட்ட ஆன்மா பயப்படுறது பிறகு சொல்லித்தரேன். இழுக்காக பாருங்க. ஆமாம், நிறைய விஷயம் இருக்குது, அவங்களுக்கு தெரிலல்ல. அமைதியாக பாருங்க. இதெல்லாம் ஏதோ இவங்க பூர்ண ஜென்மத்துக்கு வந்தோம், இந்த அமைப்பு இங்கே கிடச்சிருக்கு. ஃபோன் வருதோ? இது ஒவ்வொரு ஆட்டம் ஆடுறதில்ல. ஆஹா, ஒவ்வொரு குத்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளவு
ஐயோ. இப்போதான் பேச ஆரம்பிக்கா. ஐயோ இனிதான் வலிக்கும். அடினா என்னன்னு தெரியும்னு சொன்னேன்ல, இனிதான் இருக்கு. என்கிட்ட விளையாட்டாக பேசினா நீ எங்கே எரி பார்ப்போம் எரி பார்ப்போம் எரி பார்ப்போன்னு மொத்தமாக எரிக்கும்போது தெரியும். ஏன் இப்போ பேசுகிறது எரி பார்ப்போன்னு? இவ்வளோதானா உன் சக்தி? இப்போ தான் பேச்சு தராவே. குரல் கேட்குதா?
சொன்னா ஃபைனல் டச். தானே இறங்கிச்சா? என் செல்லத்தை சொன்னதை செய்வாவே. வலது கையும் இருக்குங்க, கை தாங்கல் கீழே ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 கையும் பின்னுக்கு போட்டு பிரமங்கை கட்ட வைங்க. தலைக்கு மட்டும்தான் நம்ம வேலைங்க. அவங்க கைத்தாங்கல் வச்சுருப்பாங்கன்னா நம்ம பைத்தியக்காரங்க பார்த்துட்டு இருப்போமா. அடிக்கிற அடியில் இப்படி ஒரு அடி அது வாழ்க்கையில் எங்கேயுமே பார்த்துருக்கூடாது. அப்படி கொடுங்கத்த. எவ்வளோ கேவலமாக பேசி, எவ்வளோ அசால்ட்டாக பேசிச்சு. இப்போ அழுதுன்னு அடிக்கி கெட்டு பெறமுங்க ஐயா. இப்படி ஒரு தெய்வத்தை பார்க்கலை அப்படிங்கிறதும் தெரியணும். போடுவோமா ஒரு 108 முட்டு தாங்குமா அந்த மண்டை? எப்படி கொடுத்தா சரியாக இருக்குமோ அப்படி கொடுங்கத்த.
இனிமேல் இன்னொரு புல்லட்டையும் போகக்கூடாது. இன்றைக்கி அதை வச்சு முடித்து எரித்து சாம்பல் ஆக்கிடணும். இந்த ஒரு இடத்த பார்க்குறதுக்கு தான் 6 மணிலேருந்து விடியகாலம் 5 மணி வரை உட்காந்துருந்துருக்கேன். கிட்டத்தட்ட 11 மணி நேரம் ஆயிருக்கு இதில் கொண்டு வர்றதுக்கு. ஒன்று ஆரம்பிக்கலாம், பாவ விமோசனம் வேணும்னா ஆரம்பிக்கலாம். 108 முட்டை எத்தனை முட்டுங்கிறது நம்ம 2ஆவது முடிவு பண்ணுவோம். உன் பலம்லாம் இங்கே நடக்காது. 2 முட்டு தான் முட்டிருக்கு. கொடுக்க வேண்டிய முறையாக கொடுத்தா தான் இந்த மாதிரி தூய ஆவிகள் இல்லாமல் துஷ்ட ஆவிகளெல்லாம் நம்ம எரித்து சாம்பலாக்கணும். தூய ஆவிகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கணும். அதுவும் உங்களை நம்பி வர்ற பிள்ளைகள் வாழணும். கொடுக்க வேண்டியதை கொடுங்க. நேரம் ஆகிட்டு, மணி 5ஆவது. எவ்வளோ ஆணவ பேச்சு, எவ்வளோ அகங்கார பேச்சு. 3 முட்டு முட்டி இருக்குத. எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுங்க. 4 உலகத்தில் சாத்தானுக்கு அவ்வளோ பவர் இருந்தால் உலகமே கையெடுத்து வணங்கக்கூடிய உங்களை மாதிரி தெய்வங்கள் இருக்கிறது இந்த உலகத்துக்கே தெரியணும். கொடுங்க, என்ன நடித்தாலும் விடாதுங்க. 4 எவ்வளோ அழுதாலும் மன்னிப்பு கிடையாது. நான் எவ்வளோ கேட்டேன்? 5 எவ்வளோ கேட்டேன்? பாவம் உன்னை மன்னிச்சு விட்ருவாவே, மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு. இவ்வளோ நேரம் வாய் பேசலை. 6 இவ்வளோ நேரம் வாய் பேசலை. 11 மணி நேரம் உங்கள் பிள்ளைகளை காவலுக்காக வச்சுருக்கா. அது வச்சிருக்காளோ வச்சிருக்கானோ எந்த பேயாக இருந்தாலும் சரி தான், முடிவுக்கு வரணும். 6 முட்டு தான் முட்டிருக்குதே. இந்த ஆணவம் பிடிச்ச பேய்க்கு இந்த 6 முட்டு காணாததை கொடுங்க, கூட கொடுங்க. பாவம் பார்க்காதுங்கத்த, போதும். 11 மணி நேரம் காத்திருந்துருக்கோம் பாவம் பார்த்து. இந்த பிள்ளை அருமையும் தெரியணும்ல, இவனையா எதிர்த்து பேசணும்னு. கொடுங்கத்த, செழிப்பாக கொடுங்க. பாவம் பார்க்கவே செய்யாதுங்க. வலது கை அங்கே வரக்கூடாத, அதை வலது கையை கீழே எடுக்க வைங்க. கொடுங்க கொடுங்க, செழிப்பாக கொடுங்க. எப்பேற்பட்ட தெய்வத்திட்ட வந்து உட்கார்ந்துருக்கான்னு தெரியணும். 7 அதுக்கு தான் அழகாக பதி அமைச்சிருக்க இவங்களுக்கு கொடுக்கணுன்னு. 7 முட்டு தான் முட்டிருக்கு. இதோட பிளம் இவ்வளோந்தானா? பெரிய பிளசாலின்னு நினச்சா அவ்வளோ வாய் பேசிச்சு. 7 முட்டுக்கு எந்த ஆட்டம் ஆடுது? போடுங்க. 8ஆவது முட்டை பார்க்கணும். கூட்டுங்க களி. எவ்வளோ சொன்னேன்? 8 சொல்லும்போது பைத்தியக்காரன் நினச்சல்ல. உனக்கு இருக்குன்னு சொன்னா சொல்லலையா? சொல்லி அடிக்கிறது தான் இங்கே பழக்கம். 9ஆவது முட்டு 8 காணாது. உங்கள் பிள்ளைய அவ்வளோ பேசியிருக்கு. உங்கள் பிள்ளைய அவ்வளோ பேசியிருக்கு. கொடுங்க. இப்படி ஒரு தெய்வத்தை பார்க்கலன்னு அந்த சாத்தானுக்கு தெரியணும். எத்தனை கோயிலுக்கு போயிருந்தாலும் சரி, இந்த உலகமே திரும்பி பார்க்குற தெய்வம் 9 முட்டெலாம் காணாத. இதுக்கு கெட்டு பெறம கை நவளப்படாது. ராஸ்கல் யார் கோட்டாக்குள்ள போடுங்க. 10ஆவது முட்டை. எப்பேற்பட்ட தெய்வம் உனக்கு இவ்வளோ நேரம் பொறுமை காத்திருக்காங்க. நீ பெரிய மயிறு மாதிரி இங்கே விளாண்டுட்டு இருக்கா. இதுக்கு 11 மணி நேரம் காத்திருக்கணுமோ? ஓடுங்கத்த. 11ஆவது முட்டை. டீசலை ஊற்றி எரிச்சு காட்டுனேன்ட்டு சொல்லிச்சு. எரிக்கிறது என்னன்னா நீங்கள் காட்டணும். இப்போ எரிக்கிறது என்னன்னு தெரியணும். அதுக்கு எங்கே எரி பார்ப்போம் அப்படின்னு என்கிட்ட சவால் விட்டுச்சு. பார்த்துட்டு தானே இருந்திய. எரிக்கிறதுனா என்ன, எரிகிறதுனா என்னன்னு அதுக்கு தெரியணும்.
பாவம், மன்னிப்பு கேளு, நீ எவ்வளோ கெஞ்சிருக்கேன். அது ஏன்டே சவால் விடுது, எங்கே எரி பார்ப்போம் அப்படின்னு. அக்னினா என்ன, தீனா என்ன, எல்லாம் இப்போ தெரியணும் அதுக்கு. இந்த சாத்தானுடைய வாழ்க்கை இன்னையோட முடியாச்சு. என்ன அழுதாலும் விடாதுங்க. இவளுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது, கொடுக்கக்கூடாது. பாவம் பார்க்கணும் இல்லை. 11 மணி நேரம் காத்திருந்து பாவம் பார்ப்பாவ. எவ்வளோ தெனாவிட்டு அடி காணாது, சத்தம் இல்லையே, கொடுங்க. இடது கை கீழே உணுது, பலம் கிடைக்கும். பெரமங்கை கட்ட சொல்லுங்க, இல்லைன்னா திருக்குங்க, ஒரு திருக்கு. மொத்தம் 10 முட்டை எப்படி காணணும், அவ்வளோதான் இவ பவரா. குட்டுங்க, எரியறது தெரியணும் அதுக்கு. உன்னால முடிஞ்சா எரின்னு சொல்லிச்சு என்ன. உங்கள் பிள்ளை யாருன்னு அவளுக்கு தெரியணும். அவளா அவனோ எந்த பையா இருந்தாலும் சரியா, வாய் திறக்கலல்ல, உங்கள் பிள்ளைகிட்ட அவள் பேசுனதுக்கு விட தெரியணும். எங்கே டீசலை ஊற்றி எரி, நான் பார்க்கேன்னு சொல்லிச்சு. 11 வலியோட அருமை தெரியணும். ஒரு குடும்பத்தை எவ்வளோ இரத்தத்தை உறிஞ்சிருக்கோம். 11 போதாது, மணி 4:59, கிட்டத்தட்ட 11 மணி நேரமும் 4 நிமிஷம் உட்காந்துருந்துருக்கேன். கொடுக்கணும். இன்னும் அமைதியே காக்காதுங்க, பாவம் பார்க்காதுங்க. பாவம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு உடம்பு வலிச்சாலும் பரவாயில்ல, இவளுக்கு பாவம் பார்க்கக்கூடாது. பேய் கட்டி விழுந்தாலும் சரி, அவள் கட்டி விழுந்தாலும் சேர்ந்து விழுந்தாலும் சரி, விடவே கூடாது. 10 நாள் வீட்டில் படுத்து கிடந்தாலும் பரவாயில்ல, இந்த பேயை விரட்டுறதுக்காக அவள் படுத்தாலும் பரவாயில்ல. 12 கொடுங்க. நல்ல பெதடி முடியை புட்டிச்சு வச்சு இழுத்து வச்சு கொடுங்க, நான் பார்க்கணும். பெதடி முடியை பிடிச்சி இழுத்து ஒரு முட்டு முழணும். 13வது முட்டு கொடுங்க. பாவமே பார்க்கக்கூடாது. நான் சொல்லியா நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் தான் தானாக கொடுப்பீல. செழிப்பாக கொடுங்க. எப்படி கொடுத்தா சரியாக இருக்குமோ அப்படி கொடுங்க. உங்கள் புள்ளட்ட ஆணவமாக பேசுனதுக்கு விட இப்போ தெரியணும் அதுக்கு. எப்படி இடத்துல வந்து பேசிட்டோம்ப்பா, தெரியாமல் பேசிட்டோன்னு முட்டட்டு போடுங்க. 13வது முட்டை பார்க்கணும். டைம்லாம் கொடுக்காதுங்க டைமு. முட்டை வைங்க, டைம் கொடுக்கவே கூடாது. 11 மணி நேரம் காத்திருந்தாச்சு. இந்த எச்சக்கலை நாய் வாயை பேச மாட்டாங்களாம்ல, அவ யாருன்னு சொல்ல மாட்டாங்களாம்ல. போடுங்க 13வது முட்டை, பெதடியை பிடிச்சி போடுங்க. நீங்கள் ஏன் பிடிக்கணும், ஒரு தட்டுனா தானாக போய் முட்டோம். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதாலும் விட மாட்டாவே. 13 நல்லா கேட்குத சத்தம், பரவாயில்லையே, ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்கான். இவ்வளோ தானா? 13 முட்டை போதும் கிலோ. ஏய் சண்டா, எவ்வளோ வாய் பேசுனாண்ட, என்ன இருக்கு உனக்கு? இன்னும் தீயறத பார்க்கணும்ல, அப்படிலாம் விட்டுற முடியாது. தீனா என்ன, டீசல் ஊற்றி தீ எரிக்கிறதுனா என்ன, டீசல் ஊற்றாமையே உனக்கு அந்த எரிச்சலை காட்டுறோம். இப்போ இரு. எவ்வளோ ஆணவமாக பேசினா இப்போ ஒன்றும் பேசாமல் முட்டுப்பட்டு கிடைக்க என்ன? முதுகில் மிதி விழும், வயிற்றில் மிதி விழும், கழுத்து கொதவலையில் மிதி விழும், மூச்சு திணறல் வரும். அட பேயா, இதுக்கு தானே முதல்ல சொன்னேன் மன்னிப்பு காட்டு போன்னு. இப்போ அழுது என்ன செய்ய? மூக்கை பிடிச்சிட்டு பதில கை வைக்காத. பதி அவ்வளோ புனிதமானது. கூட 4 முட்டை சொல்லி போடுவேன். ஆமாம், இன்னொரு 2 முட்டுனா நல்லா இருக்குமே. கைக்கு தான் அடி கொடுக்கல, தலைக்காவது கொடுங்க. முட்டை சொல்லட்டா?
வேண்டாமோ? வேண்டாமா? பதிலா இப்போ எனக்கு பதில் தாரியே, அப்போ எனக்கு பதில் தரலையே. புரியுதா? நீ யார் முதல்ல உன்ட்ட பேசுனான்னு? இதுக்காகவே இன்னும் 2 முட்டு கொடுங்கத. நான் ரொம்ப கேட்க மாட்டேன். 2 எல்லாத்தெல்லாம் வேண்டாமா? பெதடியை பிடிச்சி இழுத்து அப்படியே ஒரு முட்டு நச்சுன்னு கொடுங்க. நான் பார்க்கணும். எனக்கு இந்த மாதிரி பேய்களுக்கு கொடுக்குறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? முதல்ல என் பேச்சுக்கு எப்பமா மரியாதை தந்துச்சா? இப்போ பாருங்கள், வேண்டாமா? வேணுங்கிற அளவுக்கு கொடுங்க. வேண்டாங்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடாது. வேணுங்கிற அளவுக்கு. பாவம் பார்க்காதுங்க. இதுக்கெல்லாம் பாவம் பார்த்தா நமக்கு பாவம் பிடிச்சிரும். கொடுங்க, நான் கேட்டேன்ல. ரெடி, 1 2 எலும்பு தலை வெளியே வந்து உள்ளே போய் முட்டுங்க. பாவம் பார்க்காதுங்க, அது கெஞ்சுது. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். வா முட்டு 2 முட்டு எலும்பு. பெதடியை இழுத்து வச்சு கொடுங்க. வேண்டான்னு சொல்கிறதுன்னு சொல்கிறா. இது வேண்டான்னு சொன்னால் நம்ம விடணுமோ? கொடுங்க. ஆனால் அந்த தீ எறிகிறதையும் காட்டிடணும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இல்லைன்னா பிறகு நம்மளை மதிக்காது. அது என்கிட்ட என்ன சொல்லிச்சு? எரி பார்ப்போம். ஆமாம், அதனால் எரிக்கிறதுனா என்னங்கிறதும் அது இன்றைக்கி தெரிஞ்சிடணும். அப்படி தானே? உனக்கு எரியதுக்கு ஆசை இருக்கா? சண்டா, பதில் சொல்லு. எரிக்க சொல்லட்டா? எரிக்க சொல்லட்டா? எரிக்க சொல்லட்டா? எனக்கு கேட்கல. நீ என்ன சொல்ற? எரிக்க சொல்லட்டா? இப்போ பதில் வருதா? எங்க வந்து யாருக்கிட்ட மோதுறா? முதல்ல கேட்கும்போது ஒரு பதில் சொல்ல முடிஞ்சதா? இப்போ வேண்டான்னு உன் வாயினால சொல்ல வச்சிட்டோமா? நீ தானே சொன்னா முடிஞ்சா எரிச்சுப்பார். சொன்னது தப்பு தானே? சொன்னது தப்பு தானே? பதில் சொல்லு. அப்போ எரிக்க சொல்கிறேன். எரிக்க சொல்லுவேன், என்ன முட்டை சொல்லுவேன். அவ்வளோத்தையும் நீ வாங்கணும் என்ன? ஏன்டா இவன்கிட்ட பேசணும்னு நீ நினைக்கணும். யாரோட பிரசாதத்தை நீ எரிஞ்சாவா? எடு, போங்க முக்குக்கு போ. போட்டு போ போ. உன் கைனாலே எடுக்க வைப்பேன்னு சொன்னேன். வச்சனா இல்லையா? சாத்தான் உனக்கே இவ்வளோ இருந்தா தெய்வமே இந்த உலகம்னு சொல்லி நம்பி கும்பிட்ற எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? நீ எரிஞ்ச பூவை உன் கைனாலே எடுக்க வைப்பேன்னு சொன்னேன். எடுத்தியா இல்லையா? நாய யாருக்கிட்ட என்ன இருக்கு? நீ தலையில் வச்சு மன்னிப்பு கேட்டாலும் விட மாட்டோம். போ, முட்டை நான் போட்டு படித்து சொன்னனே. விளையாட்டா நினைக்காத, மன்னிப்பு கேளு, விட்டுருவாங்க அப்படின்னு. இதுக்கு 11 மணி நேரம் நாங்கள் காத்திருக்கணுமா? நீ எரிஞ்சதை உன் கைனாலேயே எடுப்பான்னு சொன்னேன். எடுத்தியா எடுக்கலையா? பதில் சொல்லு. எடுத்தியா எடுக்கலையா? பதில் சொல்லக்கூட உன்ட்ட பலம் இல்லையா? இவ்வளவு தானா? ஆடிய ஆட்டன்னு கத்துன போமுன்ன. நீயா போனால் அடி குறையா இருக்கும். அவியில் நான் இழுங்கத்தேன்னு சொன்னேன்னா அடி கூட வரும். யோசிச்சிக்க. அங்கேருந்து 4 கை வரும். கையையும் காலையும் பிடிச்சி இழுத்தாங்க கொண்டு போவேன். வர சொல்லவா? கூடட்டா? போட்டு
அப்போ கொஞ்சம் கையை காலை பிடிச்சி இழுத்து போட்டு கொள்ளுங்கத. அப்போ தான் இது சரி வரும். இது சும்மா நடிக்கி உடம்பொலிக்குன்னு நான் நம்பவே மாட்டேன். போயிரு இல்லை வந்து இழுப்பவே. இழுத்தா எப்படி இழுப்பான்னு உனக்கு தெரியும். போட்டு பெரமங்கை கெட்டுனாலும் சரி கெட்டல்னாலும் சரி உனக்கு என்னமோ பாவ புண்ணியமே கிடையாது. கொள்ளு தான். கடைசியில் இப்படி மாட்டிக்கிட்டியே, பூவை நீயே எடுப்பான்னு எடுத்துட்டியே. போச்சா உன் மானம் இப்படி போயிட்ட. கப்பல் ஏறி சில இலங்கையை தாண்டி போயிட்ட. போட்டு முன்னே அங்கே போனால் தான் விமோசனம், இங்கே இருந்து கிடைக்காது. பிறகு இன்னும் விடிய விடிய அடி விழும். இல்லை அடி வாங்குறான்னா இரு, எனக்கு என்ன. அடி வேணும்னா இரு, இல்லைன்னா அங்கே முன்ன போயிரு. போட்டு அழுதுலாம் பிரயோஜனம் இல்லை. வாய் பேசும்போது யோசிச்சிருக்கணும், எழுத்து பேசினால அப்போ யோசிச்சிருக்கணும். போட்டு போட்டு நல்ல பக்கத்தில் போய் முட்டுற மாதிரி உட்காரு. அப்போ தானே முட்ட முடியும். நான் தான் முதல்லையே சொன்னானே, மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளுன்னு. அப்போ கேட்காம இப்போ வலிக்குமான்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? வலிக்கும், உடம்பு உலையும், எரியும், எல்லாமே இருக்கும். யார் அடிக்கா யார் எரிக்கா கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் அங்கே அம்மா தான் இருக்காங்கங்கிறதும் தெரியும். எவ்வளோ அசால்ட்டாக சிரிச்சா 2 பேர் உட்காந்துருக்காவே. பார்க்க முடியுமாங்க? நாங்கள் சொல்கிறத வச்சு சொல்லிட்டா நான் நம்பிடுவோம். நாங்கள் முகம் காட்டாத தெய்வம். உனக்கெல்லாம் அவைய வந்து முகம் காட்டணும்னு அவசியமா? குரலே போதும். கூப்பிட்டு கெஞ்சினா தான் விடுவாவே. இல்லைன்னா நீ கேட்ட எரிப்பு தான், டீசல் எரிப்பு. இந்த பிள்ளை வேணுமாங்க உனக்கு? பதில் சொல்லு பார்ப்போம். கழுத்தை முறிக்க சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பிள்ளைய விட்டு போவியா? போக மாட்டியா? பதில் சொல்லலைன்னா முறிப்பவ கழுத்தை. எனக்கு என்ன? ரெண்டு, மறுபடியும் எண்ணுவோம். 2, எல்லா இடத்துலையும் மிதி விழும். மிதி ஒன்று இடி மதியில் இருக்கும். முதுகு உலையும், வயிறு வலிக்கும், மண்டை உடையும், உடம்பு எரியும். என்ன செய்ய? சொல்லும்போது சொல் பேச்சு காட்டிருந்தா அந்த அடிலாம் கிடையாது. கேட்கலை, படு, என்ன இருக்குது? அழுத ஆளும் விட மாட்டாவே, நடித்த ஆளும் விட மாட்டாவே. நல்லா முட்டை நல்லா சுகமாக இருக்கும். முட்டு. இவ்வளோ நாள் அந்த குடும்பம் எவ்வளோ பாடுபட்டுருக்கோம்னால, எவ்வளோ வேதனை அடைஞ்சிருக்கோம். இன்றைக்கி நீ வாங்குறதெல்லாம் வேதனையே கிடையாது. அப்படி பார்த்தா வருஷ கணக்கில் வேதனைப்படுத்தியிருக்கா. 10 வருஷம். ஐயா, அம்மா மட்டும் கூடாது, ஐயாவையும் சேர்த்து கொடு. அந்த அம்மா வேணுமோ மனசாட்சிலாம் பார்க்க மாட்டாவ. ஒன் டைம் ஓவர். கேளு, மன்னிச்சிருங்கம்மான்னு கேளப்பண்ணா. கேட்க மாட்டேங்கியே. எம்மா மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லு. சொல்லலைன்னா இப்போ முட்டு வாங்கு.
நீ மன்னிப்பும் கேட்கல, இந்த பிள்ளைய விட்டு பெய்யுறதுன்னு சொல்லலை, அப்புறம் என்னச்சியே? பிறகு தீ கொளுத்துறது தானே. நான் சொல்லிட்டேன், அழுதாலும் சரி நடித்தாலும் சரி விட மாட்டோம். வலிக்குது, அப்புறம் வலிக்கிறது தானே அடிக்குது. வலிக்குதான் அடிப்புற எதுக்கு? நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை வேணும்ல. வாங்கு. உளுற அடி அந்த முட்டுறது மட்டும்தான் எங்கள் கண்ணுக்கு தருது. பிட்டியில் மிக்கிறது தெரிய மாட்டேங்குது, வயிற்றில் மிக்கிறது தெரிய மாட்டேங்குது. அதனால் அந்த முட்டாவது கூட 4 முட்டு முட்டை தான் உனக்கு விமோசனம் பிறக்கும். நீ எங்கே முட்டுவா? பிடிச்சி 4 முட்டுங்கத்த. எவ்வளோ வாய் பேசணா? ஏற்று இப்போ பேசாமல் பார்ப்போம். ஏற்று பேசுவியா? ஆ இல்லை. ஏற்று எவ்வளோ பேசுனா? அதான் முடிக்கணும்ல, போகிறாங்கன்னு விட்ருவோம்ல. அடுத்த முட்டு போட்டாச்சு. சுகமாக இருக்கிறதா? இப்போ தெரிதா நான் பைத்தியக்காரன் கிடையாதுன்னு. நீ அழுதாலும் சரி நடித்தாலும் சரி, எத்தனை பேய என்ன பாடுபடுத்தியிருப்போம். பாவலெல்லாம் கேட்கக்கூடாது. ஏற்கனவே ஒருத்தர் வாங்கின அடியை பார்த்துருப்பான்னு நினைக்கேன். அடுத்து நீ. வா 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 வா, உன் வீரத்தை கொஞ்சம் முன்ன போய் காட்டு. கொஞ்சம் முன்ன போ, அப்போ தான் அங்கே காட்ட முடியும். வா முன்ன வா, அப்போ தான் தெரியும். உன்கிட்ட வீரம் இருக்கா, அங்கே முன்ன இருக்க ஆள்கிட்ட வீரம் இருக்கான்னு. சாதாரண மனுஷன் நானே கண்டுபிடிக்கேன். அடுத்தாப்புல ஒருத்தி வந்திருக்கா வான்னு. ஆமாம், அடுத்த பூஜை உனக்கு தான். என்ன சைடில் யார் இருக்கான்னு பாக்கியோ? கண்டே பிடிக்க முடியாது. முன்னையும் பின்னையும் வந்து அடிப்பாவே. நீ எதுக்கு வந்தா அதையாவது சொல்லு. அதுதான் சொல்ல மாட்டேன்ட்டு. நீ எதுக்கு வந்தா? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்னப்பா வேணும்? என்ன வேணும் உனக்கு? மாமிசம் வேணுமோ?
வாசலில் நிற்கிறாங்க. எல்லாம் அந்த பக்கம் வந்துடுங்க. நான் கிட்ட நிக்கணும். கதவை போடு. அங்கே எத்தனை மணிக்கு கிளம்புறதா பிளானு? இன்னும் சாப்பாடு வரல, 9 மணி சொன்னாங்க. சரி சரி. உச்சி முடியை பிடிச்சி இழுங்கத்த. உங்கள் பதிக்கு முன்னே அடித்து காட்டுது. இழுங்க. அவ்வளோ பவுசு இந்த சாத்தான் நூலுக்கெல்லாம்.